90 நாட்கள் தண்டால் சவலில் இன்றைக்கி நாள் 33. எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற இனியவர்களே, இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வச்சது ஒரே ஒரு கதை தான். அது எந்த கதைன்னு கேட்டிங்கன்னா, பாக்கெட் எஃப்எம்மில் அவதார் அப்படிங்கிற ஒரு கதை தான். அது முழுக்க முழுக்க தமிழில் தான் இருக்குது. இந்த கதையை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தர திவ்ய பேரரசு அப்படின்னு ஒரு பேரரசு இருக்குது. இந்த பேரரசில் பட்டத்து இளவரசனாக பார்த்திபன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அது எதிரி நாட்டோட பொண்ணு, எதிரி நாட்டோட அரசரோட மகளை காதலிக்கிறான். அவளோட பேர் சமுத்ரா. 2 பேருக்குமே 2 பேர்த்து பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க பெரிய பெரிய பிரச்சனைகளை தாண்டி. ஆனால் இந்த இடத்துல தான் கதையிலே ஒரு திருப்பு முனையாக வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனோட காதலியே அவனை முதலிரவு அன்னைக்கு வாளால் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் மார்பில் இறக்கி கொள்கிறான். அப்படி கொல்லப்பட்ட பார்த்திபன் திரும்ப எப்படி மறுபிறவி எடுத்து வந்தான், அவன் வந்து சமுத்ராவை பழி வாங்கினானா இல்லையா அப்படிங்கிற கதையை ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட கதையாக காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கதையில் ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், விடாப்பிடியாக எப்படி இருந்தால் அவனால் எவ்வளோ விஷயங்களை சாதிக்க முடியும், துரோகங்கள் எப்படி வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் பருவம் மாறுத மாதிரி எவ்வளோ விஷயங்கள் மாறி மாறி போகும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம தாண்டி வரணும் அப்படிங்கிறத எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் கொடுத்துருக்காங்க.